ஹலோ காய்ஸ், வெல்கம் டு டிஜிஓ. இன்றைக்கி நம்ம என்ன கேம் ப்ளே பண்ண போகிறோன்னா ஸ்டீல் ஏ பிரெயின் ராட். எப்படி அடாத்த பாஸாக இருக்கிறேடா. இது நான் ஆல்ரெடி கொஞ்சம் ப்ளே பண்ணியிருந்ததுனால என்கிட்ட அமௌண்ட்டும் அதிகமாக இருக்குது. ப்ளஸ் இது என்னது டைமண்ட்ஸு. ஆனால் பிரெயின் ராட் மட்டும் நான் விற்றுட்டேன், ஏன்னா உங்களுக்காக அதை ஸ்டார்டிங்லேருந்து போட்டோட்டு. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இப்போ ஸ்டார்டிங்லேருந்து வாங்க போகிறோம். அதாவது இந்த நூபு பிரெயின் ராட்லாம் இருக்குமே, நூபினி பிசானி. நீ யாரா அவன்? ஒழுங்காக ஓடிடுறா. கிரீடாச்சா பெரிய இவனா நீ? இறா வரேன் வாடா. இந்த நூபு இருக்குது பார்த்தீங்களா, அந்த நூபினி பிசானி போயிடுச்சு. வேறு ஏதாவது இந்த நூபினி பிசானினியை வாங்கி அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு இது சின்னது வாங்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசாக வாங்க ஆரம்பிச்சிடுவேன். ஓகே, இப்போ அதை பேஸுக்கு சேஃபாக கூட்டிகிட்டு போயிட்டு வச்சிடலாம். இதெல்லாம் யாரா திருட போகிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா திருடுவானுங்க. ஸ்டார்டிங் ஃபஸ்ட் டைம் வர்றவங்களாம் திருடுவானுங்க. அப்புறம் நீங்கள் அடிக்கடி பேஸையும் லாக் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஆட்டையை போட்டுருவானுங்க. இங்கே ஒரு பேஸ் ஓப்பன் ஆகிருக்கு பார்த்தீங்களா, பாருங்கள் எப்படி ஆட்டையை போடணுன்னு சொல்லித்தரேன் பாருங்கள். ஐயோ, மாற்றி ஆட்டையை போட்டேனே. அந்த சிம்பான்சி பனானி நீ இருந்து பார்த்தீங்களா, அதை ஆட்டையை போடலான்னு பார்த்தேன். சரி பரவாயில்ல, அங்கே தான் இன்னும் ஓப்பனில் தான் இருக்குது, அவன் ஓனர் விளையாட்டுக்கு. சரி, நம்ம இதை ஆட்டையை போட்டு போயிடலாம். இது ஒவ்வொரு பிரெயின் ராட்டும் ஒரு செகண்டுக்கு ஒரு அமௌண்ட்டு தரும். இருங்க, இதை உள்ளே கொண்டு போயிட்டு இதா நோபினி பிசானி நீ வந்துட்டு 25 ரூபா ஒரு செகண்டு. ஒரு செகண்டுக்கு ₹1 தரும். 25 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கேன். 2.5K வந்துட்டு வச்சு இதை வாங்கியிருக்கானுங்க. ஆனால் 30 தான் பர் செகண்ட். ஆனால் இது லெஜெண்ட்ரி பாருங்க, 50K கொடுத்துருக்குறேன். ஆனால் 50Kக்கு ₹300 தருது. ஸோ இது லெஜெண்ட்ரி தான். இந்தமாதிரி மித்திக்கு ஃபஸ்ட்டு காமன், ரேர், எபிக், லெஜெண்ட்ரி, மித்திக், டிவைன், சீக்ரெட், இந்த மாதிரி கேட்டகரிஸ்லலாம் இருக்குது. ஆனால் லாஸ்ட்டு $3 வருது பார்த்திங்களா, அதெலாம் வர்றதுலாம் ரொம்ப கஷ்டம். அப்படியே அது வாங்குறதும் ரொம்ப கஷ்டம். பார்த்திங்களா, முன்னாடி இருக்கிறவன் பயந்து போயிட்டான்னு நினைக்கிறேன். இருங்க, இருக்கானா இல்லையா? வாங்குவாமா? இல்லை, வேஸ்ட்டு. டாட்டா டச் ஊரில் வாங்குவான், இதான் கொஞ்சமாவது ஒர்த்தாக இருக்கும். பேஸ் லாக் ஆகிடுச்சா, லாக் பண்ணிடலாம். ஓகே, லாக் பண்ணியாச்சு. தான் முன்னாடி இருக்கிற பயந்து ஓடிட்டான் நினச்சேன். இப்போ என்ன பண்ணலாம்? துங் சஹூரில் வாங்கலாம். துங் சஹூரு. அப்புறம் நிறைய பேருக்கு துங் சஹூர் பிடிக்கும். ஆனால் எனக்கு பிடிச்சது வந்துட்டு கபச்சினோ அசசினோ. உங்களுக்கு எது பிடிக்கும்ன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். துங் சஹூர் வந்துருச்சு. ஆனால் இதெல்லாம் நியாயமே இல்லை பாருங்க. 3K கொடுத்துருக்குறேன் இதை வாங்குறதுக்கு, ஆனால் வெறும் 25 ரூபா தான் தரான் கஞ்சாப்பைய. தான் பயந்து ஓடிட்டான் பார்த்தீங்களா, காலி. இங்கே ஒருத்தன் காலி. அங்கே லாக்கில் இருக்குது. இங்கே இருந்தாவது இங்கே அப்போ அன்லாக் ஆகும் போதே எதோ ஆட்டையை போடலாம். எதுவுமே ஒத்தால் நூபா வச்சுருக்கிறான் நூப்பைய. ஓகே, இது நல்லா இருக்குது, ட்ரோபி. இதை ஆட்டையை போடுறேன்டே தான். நான் உங்களுக்கு ஒரு ஹிண்ட்டு தானே. நீங்கள் நிறைய வாட்டி ரீபத்னா என்னன்னு சொல்கிறேன். நீங்கள் நிறைய வாட்டி ரீபத் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது ஸ்பீடு கிடைக்கும். அந்த ஸ்பீடை யூஸ் பண்ணதுக்கப்புறம் இதை போடுங்க, இதை ஆட்டையை போட்டுருங்க. அப்போ தான் நீங்கள் ஸ்பீடாக போக முடியும். ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு தான் அந்த ஸ்பீடு இருக்கும். இருங்க, பேஸை லாக் பண்ணிட்டு வந்தேன், அவ்வளோதான். அவரது ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு அதையும் செக் பண்ணிவிட்டு இப்போ மூவ்ஸை காட்டுறேன். இது ஹேமரு. இன்னொரு இதை ஹேமர் டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு பலியர் அதை வந்துட்டான். டே நில்றா டேய் ப்ளீஸ்டா. ஃப்ரூட்டடியில் குரோக்கடியிலோ, இதுவும் லெஜெண்ட்ரி, இதையும் எடுத்துக்கலாம். எங்கடா போகிற? சீக்கிரம் போட. இது போயிடுச்சு. ஓகே, இப்போது சவு தக்காளி தேவைதாட்டா உனக்கு? காலி என்னப்பா பாவம். ஆஹா, சூப்பராக இருக்குதே, எல்லாத்தையும் ஆட்டையே போட்டுடலாம் அப்படின்னு நினச்சிருப்பான். ஆனால் என்ன மிஸ் ஆகிருக்கும். சரி, நான் ஹேமர் காமிச்சிட்டேன். அவன் அடி வாங்கி பறந்ததை பார்த்தீங்க. இப்போ வந்துட்டு நான் ஐஸ் காட்டுறேன். டே நில்றா தம்பி. ராசா எப்பா நில்றா, உன்னை தொத்திட்டு போகிறதுக்குள்ள இது என்னது? ட்ரூலி சியோ என்னமோ.
டே தம்பி சரி இதை ஆட்டையை போட்டு அவனை பார்த்துக்கலாம். டா நம்ம ஸ்பீடு ஒரு சூறாவளி கிளம்பியதே அதுக்கு மேலே தெரியாது. டே போட்டு அடிச்சிடாதரா. இதில் பிரச்சனை என்னென்னா நம்ம இந்த ஆட்டையை போட்டு போயிட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் வந்துட்டு ஓனர் பையன் வந்துட்டு எவனாவது அடித்து நம்ம உழுதுட்டோன்னு வச்சுக்கோங்க, அதான் மாட்டான் பார்த்தீங்களா. இந்த ஐஸை யூஸ் பண்ணால் அவன் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிடுவான். போயிடுச்சு. திரும்ப வந்து நம்மளை அடிச்சிட போகிறோம். டே தம்பி பொழிச்சு போன்னு விட்டுறா. போயிட்டான். இது ஸ்பீடு பாருங்கள். ஸ்பீடு வேணும். ஸ்பீடு இல்லாட்டி போடா நீ. லேட்டு இல்லாமல் லேட்டஸ்டாக நீ வாடா நீ. எப்படி வேகமாக போயிட்டு வேகமாக இருந்தேன்னா ஓகே போர்டு மேலேருந்து அப்படியே குச்சி வந்துடுறேன். ஓகே இப்போது காசெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே காசு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணியாச்சு. வணக்கம் நம்ம மாப்பிள்ள ஹோசூர்லேருந்து சௌக்கியமா வாங்க. இன்னும் அடிக்கணும். டேய் ஆஹா பயங்கரமான ஆளாட்டுக்கே அடித்த சொரணம் இல்லாமல் இருக்கா. இதோ நான் ரீபத் சொன்னேனே அது இதான். இது ரீபத் வேணும்னா நம்மளுக்கு சிம்பான்சி பனானினியும் பேலரினா கப்பிச்சினா ப்ளஸ் 30 மில்லியன் வேணுமா. இங்கே பறக்கிறேன். எப்படி பறக்கிறேன் இருங்க வெளியே போய் பார்ப்போம். ஏன் அடித்தான்னு நினைங்க. டேய் தம்பி அடிச்சியாடா. டே அடிக்கிறான் உன்னை விட்றதில்லடா. சாவுட தக்காளி. ஆஹா 2 பேர் மாட்டிக்கிட்டாங்களே. டே தம்பி விட்டுறா. சரி அவனை அடிச்சிட்டால அப்பா என்னை விட்டுறா. ஓகே நான் தம்பி மாட்டிக்கிட்ட போல. டெலிபோர்ட் ஆகுறியா. இப்போ நம்ம ஆப்பனண்ட்டோட பேஸில் மாட்டிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளால் வெளியே போக முடியலன்னா இந்த டெலிபோர்ட்டுன்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணால் பேஸோட வாசலில் போய் நிற்போம். தான் இப்போ நான் நிற்கிற மாதிரி. ஓகே இப்போ நம்மளுக்கு பேலரினா கப்பச்சின்னா அது சிம்பான்சி பனானி அப்புறம் 30 மில்லியன் அதெல்லாம் பண்ணால் 30K 200 டைமண்டு ஸ்லாட்டு அப்புறம் அந்த செகண்ட்ஸ் ஏறுது பார்த்தீங்களா. செகண்ட்ஸ் போகுது பார்த்தீங்களா. அது இன்னும் 10% 10 செகண்ட்ஸ் ஏறுமா. எப்படி இதோ இங்கே 2 இருக்கா 3 தான் இங்கே வந்துடும். அது ஆல்ரெடி லாக்கில் தான் இருக்குது. அது எங்களுக்கே தெரியும். பேலரினா கப்பச்சினா வாங்கலாம் அந்த பார்த்தா வாங்கலாம். பார்த்தா வரமாட்டேங்குது. சரி கப் இதோ நான் இப்போ ஆக்ஷன்ஸை காட்ட போகிறேன். முதல்ல உட்கார போகிறேன். உட்காரு இது வேறு உசர வாங்க. இந்த உட்கார் பாருங்க டிக்கியை உரசிக்கிட்டு போகிறான். டே தீஞ்சிட போகுது பார்த்துரா. இருங்க இல்லை ஓகே நூக்கு போகுது. ஓகே இப்போ நான் வந்துட்டு இருங்க பேஸ் அன்லாக் ஆக போகுது. அதை லாக் பண்ணிட்டு போயிடலாம். லாக் பண்ணிட்டு இப்போ நான் காட்டுறேன் பாருங்க. இல்லை இங்கே வேண்டாம். நல்லா ஃப்ளாட்டாக இருக்கிற டாப். நம்ம பக்கத்து பேஸு பக்கத்துக்காரன் மேலேருந்து காட்டுறேன் எப்படி அது அப்படி உட்காந்தா எப்படி இருக்கும்ன்ட்டு பாருங்களேன். ஏதோ பறிக்குத்த மாதிரி உட்காந்துட்ருக்கான் பாருங்க. இப்போது இதை குதிச்சா நமக்கு திரும்ப பழைய மாதிரி ஓட ஆரம்பிச்சிடலாம். அடிக்க ஆரம்பிக்கலாம். உட்காந்துக்கிட்டே அடிப்பான். உட்காந்துருக்கும் போது எழுந்திரிச்சு அப்புறம் அடிச்சுட்டு திரும்ப உட்காருவான். இப்போது ஹலோ காட்டுறேன். ஹலோ வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ஹலோ. திரும்ப காட்டுறேன் ஹலோ. இது வந்துட்டு ஹலோ. இன்னொன்று வந்துட்டு இருக்குது அது தரல. அடுத்த வீடியோவில் வேணால் அன்லாக் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஃபோனில் ரிவார்ட்ஸ் கிடைக்குது. ஃபோனில் பார்த்தீங்களா அது ஒவ்வொரு நிமிஷமும் எவ்வளோ நிமிஷம் ஒரு 5 நிமிஷத்துக்கு வரத்துக்கு நம்ம இந்த கேம்லேயே லாகின் ஆகி இருந்தால் நம்மளுக்கு டைமண்டு டிக்கெட்டுன்னு தருவாங்களாம். இதோ ஷாப்பு ரைஃபிள் இருக்குது வாங்கலாமா. வாங்கியாச்சு. ஓகே ஷாப்பு ரைஃபிள் எங்கே இருக்குது. ஓகே பேகு போய் தொப்பி பேகு போய் பார்க்கணும். வெளியே ஷோ சாமி வெளியே இருந்தாச்சு. ஓகே கீழே பார்ப்போம். ரைஃபிள் தானே. இல்லை இது வேறு ஏதோ கன்று. சரி அது அப்புறமா பார்த்துக்கலாம். சரி வெளியே வாத்தம்பே வெளியே இருந்தாச்சு. ஓகே பேஸ் சரி அது அப்புறம் பார்த்துக்கலாம். இது வந்துட்டு சர்வர் 2வது ஆப்ஷன். இதால் வந்துட்டு இப்போ நம்ம 5133 இருக்கிறோம். அந்த சர்வரை நம்ம சேஞ்சுக்கு தான் சேஞ்ச் பண்ணலாம். ஆனால் ஆட் பண்ணணும். அப்புறம் கேம் செட்டிங்ஸு ரிவார்ட்ஸ் அந்த ஸ்பின் வீலு அப்புறம் ஸ்கின்ஸ் நான் காட்டிட்டேன். அப்புறம் இது பிளேயர் நம்மளோட ஸ்கோரு அப்புறம் நம்ம நேமு 3292. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் அவங்கள இன்வைட் பண்ணலாம் ஏதாச்சும்.
அப்புறம் ரிவார்ட்ஸு அது காட்டிட்டேன். விங்ஸு நம்ம ஆட் போட்டால் ஏதாவது ஒரு விங்கு கிடைக்குமா? ஆனால் அசிங்கமாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? அதனால ஒரு வாட்டி ட்ரை பண்ணேன், அழகாக வந்துச்சு. ஸோ இதே யூஸ் பண்ணிட்டேன். ஓகே, அடுத்த டே ஏன்டா படுத்துகிற? ஓகே இருங்க, நீங்கள் இவனை விட்றதில்ல. எங்கடா போகிற? டே தம்பி நின்றுடு, என்கிட்ட உதவாங்காத, சொன்னால் கேளு, நின்றுடு. அவன் இது அவன் இரு வரட்டும். வாங்கடா தக்காளி சாவுடா. எவனை அடிச்ச? ஓகே இப்போ அவன் உள்ளே போயிடலாம்ப்பா. திரும்ப வெளியே அப்புறம் வெளியே நிற்கும் போது திரும்ப அடிச்சிட போகிறான். அவட தொத்திட்டுலாம் எனக்கு தெம்பில்லை. சரி, காசெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாம். கலெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு ஆக்ஷன்ஸ் எமோஷன்ஸ். நம்ம எவனாவது ஆட்டையை போட்டால் இப்படி கத்துவான். இது கோவமானது. அது நம்ம எவனாவது என்கிட்ட இருந்தாவது ஆட்டையை போட்டோன்னா இப்படி சிரிக்கிறான். கேட்க இன்னும் க்ரை அப்புறம் கிஸ்ஸுன்னு 2 இருக்குது. அதை நான் அன்லாக் பண்ணல. அடுத்த வீடியோவில் அதையே ட்ரை பண்ணுறேன். அப்புறம் விஐபி தான் இருக்கு பாருங்க, நம்ம ரைஃபிள் பார்த்தீங்களா எப்படி இருக்குது? டடா இப்படி மாஸாக இருக்குதா நம்ம ரைஃபிள்? இருங்க, பேஸை லாக் பண்ணிட்டு போயிடலாம். அப்போ தானே மாஸ்க் பண்ணி டே லாக் ஆகி தலடா. ஓகே இப்போ பாஸ் காட்டலாம். டடா எங்கே துள்ளி போகிறோம்? சேவ் ஜோனை பற்றியும் நான் அப்புறமா சொல்கிறேன். இந்த சேவ் ஜோனால் நம்ம ஃப்ரீயாக வேறு சர்வர் மாற்ற முடியும். மொபைல்லனா நம்மளுக்கு ஆடு தேவை. ஆனால் இந்த சேவ் ஜோன் உள்ளே போயிட்டு திரும்ப வெளில வரும்போது வேறு ஒரு சர்வரில் இருப்போம். இருங்க, நான் அப்புறமா லாஸ்ட்டில் காட்டுறேன். ஓகே இப்போது டான்ஸஸ் காட்டுறேன். ஃபஸ்ட்டு டான்ஸ் பாருங்க. இது கூட எப்படி என்னடா ஒரு டான்ஸ்? ஐயோ அத்தை, நீங்க பாக்கணுமே. விஷயம் தெரியாதவன் கப்புன்னு பார்த்தானா கையில சாவி தூக்கி கொடுத்துருவான். காக்காவலி மாதிரி இருக்குது. அதுவும் டான்ஸ். இது உசுரை வாங்காதீங்கடா. யாப்பா. இந்த டான்ஸ் என்னடா டான்ஸ் இது? இதெல்லாம் டான்ஸுன்னு சொல்லிட்டு அதில் சேர்த்து வேற வச்சுருக்கீங்க. பாருங்க, ஓடிக்கிட்டே டான்ஸ் ஆடுறான், அடிச்சுக்கிட்டு திரும்ப டான்ஸ் ஆடுறான். குதிச்சாதான் போகும். இல்லைன்னா இதை பார்த்து நல்லா சிரிப்பானுங்க. ஓகே, அடுத்த டான்ஸ் இதே கேளமாக இருக்குது. இதை பாருங்க. ஜிக்கு 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 ஜக்கு ஜக்கு ஜிக்கு 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 ஜக்கு ஜக்கு சுவா. காக்கா வெளி பூச்ச மாதிரி இருக்குது. நிறுத்துறாடே. கேவலமாக இருக்குது, பார்க்க முடியல என்னால். ஓகே, குரோக்கடிலோ இது ஆட்டையை போட்டுற வேண்டியதான். ஓடிடுறா கைப்புள்ள. டே தம்பி, என்கிட்ட எதுவும் இல்லைடா, நான் பிச்சுக்காரண்டா, விட்டுறா. அப்பா போயிட்டான். எங்கே போனா தலைவன்? ஓகே, நான் எங்கே கேடு காட்டோம். நம்மளுக்கு காசு தானே முக்கியம். காசெல்லாம் அள்ளிட்டு போயிடலாம். 30K வந்ததுக்கப்புறம் ரீபத்தையும் நான் பேலரினா கப்பிச்சினா. ஓகே, இப்போ நம்மளுக்கு 30K கிடச்சா நான் அடுத்த வீடியோவில் ரீபத்தை காட்டுவேன். ஓகே, ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கஞ்சமாக தரானுங்க. எப்படி அதுக்குள்ளார எடுக்க முடியும்? நான் நிறைய சேர்த்து வச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்புறம் அந்த அன்லாக் பண்ணாததையும் நான் காட்டுறேன். ஓகே, இப்போது ஃபோனில் ரிவார்ட் கிடைக்குது. எனக்கு இந்த கேம்லேயே பிடிச்சது இந்த ரிவார்ட் தான். ஓசிலேயே தரானுங்க, கஷ்டமே பட தேவையில்ல. இந்த கேமுக்கு எண்டே இல்லை. அதான் இந்த கேமுக்கு எண்டே இல்லையா? ஓசியில் தரானுங்க டேட்டுக்கு அந்த மாதிரி. அதுக்காக நம்மளால் டைமண்டை இப்படி சம்பாதிக்க முடியாது, நம்மளால் இந்த பிரெயின் ராட்ஸ் வச்சு. அதனால தான் அது கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, பார்த்தீங்களா எப்படி போர்டுக்கு பின்னாடி இருக்கேன். இப்போ பாருங்க, இப்போ அதில் கவுண்ட் டவுன் முடிஞ்சிச்சின்னு வச்சுக்கோங்க, 0. அப்புறம் அன்லாக் ஆயிடுச்சு. நீங்கள் என்ன பண்ணலாம், அப்படியே குதிச்சுட்டு இப்படி கேட்டு அப்படியே ஆட்டையை போட்டு போயிட வேண்டியதுதான். இப்போ அன்லாக் ஆயிடுச்சா, லாக் பண்ணிக்கலாம். நாமளே கொஞ்சமாக தான் வச்சுருக்கோம். அதே ஆட்டையை போட்டு போயிட போகிறோங்க. இதோ இது இன்கம்னு இன்ட்டு 1.5 இருக்குது பார்த்தீங்களா? உள்ள பிரெயின் ராட்ஸ் தர காசு வந்துட்டு இன்ட்டு 120 செகண்ட்ஸ்க்கு இன்ட்டு 5 ஏறுமா. இது எடுத்துடலாம், இல்லை நம்மளை நூபுன்னு எல்லாம் கலாய்ப்பாங்க. அப்புறம் இது ப்ரொடெக்ஷன் வந்துட்டு 200 செகண்ட்ஸ்க்கு வந்துட்டு அதிகமாகும். ஆனால் இது ரெண்டுத்துக்கும் ஆடு தேவை. ஆடை பார்க்குறதுக்கு தான். பார்த்திங்களா, இவனும் ஆடை பார்த்து தான் அந்த 200 செகண்ட்ஸ் எடுத்துருக்குறான்.
ஏன்னு தெரில. சரி அப்புறமா பார்த்துக்கலாம். கைன்ஸ் என்னமோ தொப்பிக்காரனா டே அடிக்காதீங்கடா. நான் பாவம்டா, என்னை விட்டுறா. டே ஏன்டா படுத்துறீங்க? தொப்பிக்காரா விட்டுரு, நான் பாவம். அப்பா ஓட்டான், அதான் போயிட்டான். சரி என்ன கஞ்சா பையன் ஒன்றுமே வைக்கல. இங்கே பாருங்க எல்லாம் ட்ராலாலா லவாக்கா சட்டுனா எல்லாம் அதாக தான் இருக்குது. வேலரிட்டா காப்பச்சி வாங்குறான். இவன் தான் ஓனர் ஆட்டுக்கு. மேடம் ஏதாவது ஒரு பிரைட் ரத்தாங்க மேடம். மேலே ஏதாவது வச்சுருக்காடா பார்ப்போம். வாங்க கச்சா எப்படி இருக்கோ அதான் வச்சிருக்கிறான். யானை அப்புறம் லாவாக்கா. மேடம் நான் உங்களுக்கு இந்த ட்ரிக்கை சொல்லித்தரேன் எப்படி சைடில் போகிறது. அதுக்கே தெரிய பாட்டுக்கு. சரி இது கற்றுக்க சொல்லி தந்துட்டாவது. ஐயோ வந்துட்டேன். கற்றுக்க சொல்லி தந்துட்டாலாவது அது வாங்கலான்னு நினச்சேன். இது ஃப்ரீஸ் பண்ணும். டேய் எனக்கெல்லாம் ஆல்ரெடி தெரியும் உன்ன மாதிரி வேஸ்ட்டு கிடையாது. இன்னும் கொஞ்சமாக வச்சுருப்பேன் போறியாக்கிட்டு. அது கிளவி கேட்டால் தெரியும். இருங்க இன்னைக்கு அது கிளவி விடுறதில்ல. டேய் எங்கடா டெலிபோர்ட் ஆகி போகிற? இருங்க அந்த முக்கில் இருக்குதுல அது தள்ளி விட்டுட்டா ஓடிற எடுத்தான். வச்சுக்கோ. ஓடிடுற கைப்புள்ள. ஓடி வந்தாச்சு. லாக் பண்ணிட்டு போயிடலாம். லாக் ஆயிடுச்சு. ஓகே எப்படி இப்போ அது கிளவி காட்டில் இருக்கும். டே ஏன்டா என்னை படுத்துறேன், நானே கஷ்டப்பட்டு மேலே ஏறினேன் அப்படின்ட்டு. சேவ் ஜோனை பற்றி இருங்க அப்புறமா காட்டுறேன். இப்போ இருக்க கைன் சாசேஜின்னு ஒருத்தர் இருக்கான். இப்போ சேவ் ஜோனுக்குள்ளே போகிறேன். இப்போ சேவ் ஜோனுக்குள்ளே வந்துட்டேன்னா இப்போ நான் திரும்ப இந்த எல்லோ கலர் ப்ளே நோக்கி நான் போகிறேன். ப்ளே போர்ட்டல் இதோ பாருங்க. இப்போ நான் வேறு இடம் சரிண்ணா, நீ வேறு இடம் மட்டும்தானே மாறி இருக்கிற. அப்போ கொஞ்சம் அந்த கன்ஸை கொஞ்சம் காட்டுறான்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் இங்கே எம்டி ஸ்லாட் அப்படின்னா அந்த சைட் காட்டுறான்னு சொன்னிங்கன்னா இருங்க காட்டுறேன். ஏன்னும் ரொட்டடியில் ஆகிடும். அதான் பார்த்தீங்களா ப்ளே பார்த்தீங்களா அவன் இல்லை நல்லதாக தான் வச்சுருக்குறான். அப்புறமா பார்க்க அவனை பார்த்தீங்களா எல்லாம் சொன்ன எல்லாம் கைன் சவாஜ் இல்லை. ஓகே இப்போ நம்ம வேகமாக போயிட்டு நம்ம பேஸ்க்குள்ளே போயிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்க போகிறேன். ஐ மீன் பேஸ் மேலே ஏறி இந்த வீடியோவை முடிச்சுக்க போகிறேன். எங்கே இப்போ போகிறதுக்குள்ளார போதும் ஆயிட மாட்டேக்கே. ஓகே அப்பா ஏன்டா இப்படி படுத்துறீங்க? அப்பாடா கொஞ்ச நேரம் ட்ரை பண்ணி எப்படியோ வந்துட்டேன். ஓகே காய்ஸ் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். எல்லோரும் ஜாலியாக இருக்கு. இந்த கேமை ட்ரை பண்ணோன்னா கிரேஜி கேம்ஸுன்னு கூகுளில் லிங்க் இருக்கும் பாருங்கள். அதில் தான் எல்லா கேம்ஸையும் நான் போட்டுட்ருக்கேன். ஓகே காய்ஸ் இப்போ நான் இந்த